ப்ரோ துபாயில் எப்படி ப்ரோ வேலை தேடுறது? நானும் வந்துட்டு கம்பெனியாக போய் சிவி கொடுத்து பார்த்துட்டேன். இண்டியன் நாக்ரி கல்ஃப்னு சொல்லி அதுலேயே நான் அப்ளை பண்ணி பார்த்துட்டேன். ஆனால் எனக்கு ஒரு காலம் வரமாட்டேங்குது. வந்து ஒரு விசிட் ஆகிடுச்சு, 2 விசிட் ஆகிடுச்சு, 3வது விசிட் ஆக போகுது. இன்னும் இதுலேருந்து எனக்கு எதுவுமே காலே வரல. இது எப்படி தான் வேலை தேடுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? உங்களுக்கான வீடியோ தான் இது. வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வெல்கம் டு தி லைஃப் ஆஃப் ஏஜே. இன்னைக்கு வந்துட்டு நம்ம ஜாப் தேடுறது வந்துட்டு ஜஸ்ட் நம்ம போய் சிவி போய் ட்ராப் பண்ணணும், இல்லை இண்டியில் இல்லை நாக்ரி கல்ஃபில் வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணோம்னா நமக்கு ஜாப் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி பழைய கான்செப்ட் இருந்தது. இப்போ நேரில் போய் நம்ம கொடுக்குறோம்னா அந்த கம்பெனியில் வேக்கண்ட் இருக்கானே நமக்கு தெரியாது. ஸோ நம்ம கொடுக்குறோம்னா சிவி வாங்கி செக்யூரிட்டி வச்சுக்கோ, நம்ம உள்ளே விட மாட்டோம். செக்யூரிட்டி வந்துட்டு ஓகே நான் கொடுக்குறேன்னு சொல்லி அது தூக்கி தான் போடுவாங்க, ஒன்றும் பண்ண மாட்டாங்க. அப்போ இதுக்கு என்னதான் வழி? ஒன்றும் பண்ண முடியாதா அப்படின்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணலாம்? நாக்ரி கல்ஃப் இருக்கு, இண்டியட் இருக்கு, அப்புறம் அது மாதிரி இன்னும் 2-3 ஆப்ஸ்லாம் இருக்கு. சரி, இந்த 2-3 ஆப்லயும் நம்ம அப்ளை பண்ணோம்னா ஜாப் கிடைக்குமா அப்படின்னா அதுவும் கிடைக்காது. ஏன் கிடைக்காதுன்னு சொல்றேன்னா, இப்போ நார்மலா வந்து நீங்க இண்டியட்ல அப்ளை பண்றீங்க, நாக்ரி கல்ஃப்ல அப்ளை பண்றீங்க அப்படின்னா உங்களை மாதிரி வந்து ஒரு 1000கணக்கான பேர் வந்துட்டு அந்த ஒரு வேலைக்கு வந்து அப்ளை பண்ணுவோம். இப்போ அனுப்புறது வந்துட்டு அவங்க லிஸ்ட் அவுட் பண்ணி எடுக்கிறதுக்கு இதுக்கு 1 மாசம் ஆயிரும். ஒரு சிவி இப்போ 1000 சிவி அனுப்பியிருக்காங்கன்னு ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன். அந்த 1000 சிவி அவன் லிஸ்ட் அவுட் பண்ணி இவன் என்ன பண்ணியிருக்கான், இவனோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னு அவன் பார்த்துட்டுலாம் இருக்க மாட்டான். இதுல இருந்து இண்டியிலே வந்துட்டு அது சில சிவி வந்துட்டு இதெல்லாம் தேராது அப்படின்னு சொல்லி இண்டியிலே வந்து செலக்ட் பண்ணி கொடுக்கும். நாக்ரி கல்ஃபே வந்து செலக்ட் பண்ணி கொடுக்கும். அப்படி செலக்டடாக கொடுக்குற ஒரு 100 சிவி போனாலுமே அந்த 100 சிவியை பார்த்து நம்ம கால் பண்ணுவானா அப்படின்னா கஷ்டம்தான். அப்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம வந்துட்டு இண்டீட் யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு உங்களுக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் எடுத்து நான் கீழே போகிறேன். அதில் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா வரும். இப்போ நார்மலாக வந்துட்டு நீங்கள் இண்டீட்ல என்ன பண்ணுவீங்க, ஜஸ்ட் நம்ம வந்துட்டு இண்டீட்ல ஒரு 10 ஜாப் அப்ளை பண்ணுவோம். அது மாதிரி நாக்ரி கல்ஃப் ஒரு 10 அப்ளை பண்ணுவோம், லிங்க்டின்ல ஒரு 10 அப்ளை பண்ணுவோம். அதே சேம் ப்ரொசீஜர் தான். முக்கியமாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போது எனக்கு வந்துட்டு இப்போ லேப் கெமிஸ்ட், நான் பேசிக் கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கேன், அதனால் நான் கெமிஸ்ட் சைடு தேடுறேன். இப்போ லூப்ரிகண்டில் வந்துட்டு ஜாப் ஆஃபர் வந்திருக்கு. இப்போது லூப்ரிகண்டில் கிளிக் பண்ணுறேன். உள்ளே போனால் ஃபஸ்ட்டு வந்து இங்கே மேலே என்ன எழுதிருக்கு, கம்பெனி பேர் எழுதியிருக்கும், ஜிபி குளோபல் அப்படின்னு இருக்குது. இப்போ அதை வந்துட்டு காப்பி பண்ணுறேன். இப்போ இதை நான் காப்பி பண்ணி குரோமில் போய் குரோமில் பேஸ்ட் பண்ணோன்னா கம்பெனியோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வரும். இந்த கம்பெனி வந்துட்டு எவ்வளோ ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்கான், என்ன மாதிரி கம்பெனி பற்றி நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா நம்பர் கொடுத்துருப்பான், அதோட லேண்ட்லைன் நம்பர் இருக்கும். இப்போ என்ன பண்ணுறோம், அந்த நம்பருக்கு கால் பண்ணுறோம். கால் பண்ணோம்னா ரிசப்ஷனிஸ்ட் எடுப்பாங்க. ரிசப்ஷனிஸ்ட்டை வந்துட்டு ஹெச்ஆருக்கு வந்து கால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க அப்படின்னா ஹெச்ஆருக்கு போவோம். அப்படி ஹெச்ஆருக்கு வந்துட்டு இல்லை பிஸியாக இருக்காங்க, வெளியே இருக்காங்க, அவங்கள்ட்டலாம் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்கன்னா மெயில் ஐடி வாங்குங்க. இப்போ ஹெச்ஆர் எடுத்தாங்கன்னா ஹெச்ஆர்ட்ட வந்துட்டு இது மாதிரி நான் கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கேன், எனக்கு வந்து ஜாப் ஆஃபர் நான் தேடிட்டு இருக்கேன், வேக்கண்ட் இருக்குன்னு சொல்லி நான் இண்டியில் நாக்ரி கல்ஃபில் இந்த மாதிரி பார்த்தேன், அதனால தான் டேரெக்டாக அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட பேசினா அவங்க வந்து மேபி வந்துட்டு சரி வாங்க நாளைக்கு இன்டர்வியூ வாங்க அப்படின்னு சொல்ல சான்ஸ் இருக்குது. இல்லையா அவங்க வந்துட்டு அந்த ஹெச்ஆரோட மெயில் ஐடி இல்லை வேறு ஏதாவது மெயில் ஐடி கொடுத்து இதில் அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லி. இப்போ ஹெச்ஆர் வந்துட்டு இல்லை வெளியே இருக்காங்க, பிஸியாக இருக்காங்க, இப்போ கால் தரல அப்படின்னா ரிசப்ஷனிஸ்ட்டு வந்துட்டு ஹெச்ஆரோட மெயில் ஐடி கொடுங்கன்னு சொல்லி வாங்கிக்கோங்க. ஏன் ஹெச்ஆருக்கு சொல்கிறேன், இதுக்கு இண்டியிலே நான் அப்ளை பண்ணிட்டு போயிடுவேன், நாக்ரி கல்ஃபில் அப்ளை பண்ணிட்டு போயிடுவேன், நான் எதுக்கு வந்துட்டு ஹெச்ஆருக்கு அனுப்பணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களை ஜாப் வந்துட்டு எடுக்கிறது, உங்களை ஆள் எடுக்கிறது ஹெச்ஆர் தான் எடுப்பாங்க. நீங்கள் இண்டியிலே அப்ளை பண்ணுங்கள், அதுவும் ஒரு சைடு இண்டியில் நாக்ரி கல்ஃப் அதுலேயும் அப்ளை பண்ணலாம். ஹெச்ஆரோட மெயில் ஐடி வாங்கி அந்த மெயிலுக்கு வந்துட்டு பர்சனலாக வந்துட்டு உங்களோட சிவியை ட்ராப் பண்ணிங்கன்னா அவங்க எப்படியா இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு தடவை இல்லை 2 நாளைக்கு ஒரு தடவை அவங்களோட மெயில் வந்து கண்டிப்பாக செக் பண்ணுவாங்க. அப்படி கண்டிப்பாக செக் பண்ணக்குள்ள உங்கள் சிவியை பார்த்தாங்கன்னா அவங்க வந்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா எடுத்து. இப்போ இண்டியில் பார்த்தோன்னா இண்டியில் ஒரு 1000 பேர் அனுப்புனான். அந்த 1000 பேர்த்தையும் அவன் பார்த்து செலக்ட் பண்ணி சிவி வந்துட்டு அவன் ஒரு 10 பேர் 20 பேர் செலக்ட் பண்ணி அந்த மாதிரி அந்த வந்து வேலை அதிகம். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு ஈஸி மெத்தட் என்னன்னா, யாராவது இந்த மாதிரி டேரெக்டாக அனுப்புனாங்கன்னா அதை தான் ஃபஸ்ட்டு அவங்க ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கால்ஸ் வரும். எனக்கு வந்திருக்கு. நான் வந்துட்டு இந்த மாதிரி எனக்கு கசின் தான் எனக்கு சொல்லி தந்தான், எனக்கு வந்து இதை பற்றி தெரியாது. அவனுக்கு டெய்லியும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 5 கால் 10 கால் இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருந்து டெய்லியும் 2 இன்டர்வியூ அவன் போயிட்டு வருவான். எப்போ நான் வந்து எனக்கு 2 விசிட் ஆகிடுச்சு, இதுவரையும் அவன் ஒன்றும் அமையலை அப்படின்னு சொல்லும் போது அப்போ தான் எனக்கு இந்த மாதிரி சொல்லி கொடுத்தான். அது மாதிரி ஜாப் வந்து நீங்கள் தேடுறீங்க அப்படின்னா வெறுமனே வந்துட்டு லேப் கெமிஸ்ட்ரின்னு மட்டும் தேடினா கிடைக்காது. இப்போ கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கீங்க இல்லை கெமிக்கல் இன்ஜினியர் படிச்சிருக்கீங்கன்னா வந்து குவாலிட்டி கண்ட்ரோலாக போக முடியும், அடுத்தது சேல்ஸில் போக முடியும், லேபில் வந்து கெமிஸ்டாக போக முடியும், 5-6
பொசிஷன் இருக்குது. இப்போ வந்து அதில் ஏதாவது ஒரு 2 பொசிஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் QC தனியாக ஒரு CV, சேல்ஸ் பக்கம் தனியாக ஒரு CV, அடுத்து லேப் கெமிஸ்ட்ரின்னு சொல்லி தனியாக ஒரு 3 CV ரெடி பண்ணி இப்போ 3 விதமாக ட்ரை பண்ணி 3த்துலேயும் நம்ம அப்ளை பண்ணலாம். CV வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்துட்டு லேப் கெமிஸ்ட்டாக மென்ஷன் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு குவாலிட்டி கண்ட்ரோலில் அப்ளை பண்ணோம்னாக்கா அது கால் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவை இப்போ QCயில் இருக்காங்கன்னா QCயில் உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆள் தான் பார்ப்பாங்க, லேப் கெமிஸ்ட்ரி உள்ளதை பார்க்க மாட்டாங்க. அப்படி மாற்றி ஒரே CVயை வச்சு எல்லாத்துக்கும் போட்டு அடிச்சு தள்ளு அப்படின்னாக்கா கால் வராது. இங்கே எனக்கு எப்படி சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா, காலையில் எந்திரிச்சு போய் ஒரு கம்பெனியாக பாரு, CV கொடு, அவன் கம்பெனியில் வேக்கண்ட் இருந்தால் எடுப்பான் அப்படின்ற மாதிரி அந்த மெத்தடில் சொன்னாங்க. இல்லையா நாக்ரி கல்ஃப் இண்டீரில் அப்ளை பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இன்னும் ஏதாவது ஐடியா சொல்லணும்னாலும் நான் சொல்கிறேன். இது மாதிரி வேறு ஏதாவது வீடியோ போடணுன்னாலுமே இதை பற்றி பேசி எனக்கு வீடியோ போடுங்க ப்ரோ, எனக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் கமெண்டில் வந்து தெரிவிங்க, நான் வந்து பேசி அனுப்புகிறேன். பயனுள்ள தகவலால் வந்துட்டு எனக்கு ஜாப் வந்து கிடச்சிருக்கு, எனக்கு இந்த மாதிரி நான் பண்ணனால எனக்கு வந்து கால்ஸ் வந்திருக்கு, இந்த மாதிரி வருது அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் மெசேஜில். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.